இன்னும் யார் யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னங்க, நம்ம சம்பந்தி உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அவர் எங்கங்க? ஏசி உங்க கூட வந்திருக்காரு. சம்பந்திய வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் கோமதி. ஏங்க? நீ இப்ப சொன்னே அடுத்து யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியலன்னு. அது நடக்க இருந்து அந்த கடவுள் புண்ணியத்துல நானும் சம்பந்தியும் உயிர் பிழைச்சு வந்திருக்கோம். என்னங்க சொல்றீங்க? எனக்கே ஒன்னும் புரியல கோமதி. சம்பந்தி என்ன கூட்டிட்டு போக ஒரு கால் டாக்ஸி எடுத்துட்டு வந்திருந்தாரு. வர வழியில ஏதோ ஒரு குடோன்ல டயர் வாங்கணும்னு சொல்லி அந்த டிரைவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு போனான். போனவன் திரும்பி வரவே இல்லை. அவன் என்ன ஆனான்னு பார்க்க போன சம்பந்தியும் ஆளை காணோம். சம்பந்தியை தேடிக்கிட்டு நான் அந்த குடோனுக்குள்ள போனப்ப பதறாத. ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அது யாரால எதனாலன்னு தெரியற வரைக்கும் பதட்டப்படாம அமைதியா கவனிக்கிறது தான் பலன் கொடுக்கும். நம்ம பதட்டம் தான் எதிராளியோட பலமா மாறுது. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு உங்களையும் அந்த கொலைக்காரன் குறி வைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. இனிமே என்னங்க பண்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோமதி. வீட்டுல இந்த மாதிரி நடக்குதுன்னு சம்பந்தி சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஆனா கொலைகாரன் என்ன மட்டும் குறி வைக்காம நம்ம குடும்பத்தையே குறி வைக்கிறான் போது இது அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய பிரச்சனைன்னு எனக்கு தோணல கோமதி. நமக்கு யார் அவ்வளவு பெரிய விரோதின்னு முதல்ல கண்டுபிடிச்சாகணும். எங்க அவன் உங்களை குறி வச்சு எங்களை தீர்த்துக்கிட்டு நினைக்கிறானா, இல்ல சூர்யாவை குறி வச்சு உங்க வரைக்கும் வந்திருக்கானான்னு எப்படிங்க தெரியும்? இல்ல கோமதி, அவன் என்னத்தான் குறி வச்சிருக்கான். அந்த சண்டால என் வம்சமே இல்லாம போகணும்னு நினைக்கிறேன். என் குடும்பமே நிர்மூலமாகணும்னு ஆசைப்படுறேன். என் சம்பந்தப்பட்ட யாருமே உசுரோட இருக்க கூடாதுன்னு அவன் வெறி பிடிச்சான். இதை என்னால உறுதியா சொல்ல முடியும் கோமதி. ஏன்னா இது சூர்யா கிட்ட இருந்து ஆரம்பிக்கல. ஜெயிலேயே என்ன கொலை பண்ண பார்த்து முடியாம போயிருக்கு. என்னங்க என்னங்க இப்படி புதுசு புதுசா சொல்றீங்க? புதுசு இல்ல கோமதி, அதுதான் ஆரம்பம். அன்னைக்கு ஜெயில நான் மயக்கம் போட்டு விழுந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல? ஆமா. உண்மையிலேயே நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல யாரோ விஷம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன கொலை பண்ண அங்க முயற்சி நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. எனக்கே தெரியாம நான் அதுல இருந்து தப்பிச்சிருக்கேன். வெளியில நிக்கிறாரே ஏசி, அவருக்கு எல்லாமே தெரியும் கோமதி. கடவுளே, இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது தாங்க இப்ப எனக்கு உண்மையே புரியுது. ஏசியே எங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சாரு. வெளியில கூட போக கூடாதுன்னு ஏன் சொன்னாரு? நம்ம வீட்டையே ஏன் சுத்தி சுத்தி வந்தாருன்னு இப்பதாங்க எனக்கு புரியுது. பெரிய சிக்கல் தான் கோமதி. ஆனா நான் வெளியே வந்துட்டேங்கிறது அதை விட எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. இனி என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத.
தர்மலிங்கம், உங்கள் பிள்ளைய பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் சார். இவங்க எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நியாயமாக உங்களுக்கு சொல்லாமலே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்களோ இல்லை குடும்பத்தை சேர்ந்தவங்களோ தனியாக பாதுகாப்பு இல்லாமல் வெளியே போகிறது அவ்வளோவா நல்லதில்லை. புரியுது சார். இப்போ நேராக வீட்டுக்கு தான் சார் போகிறேன். என் பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல நான் அவளை போய் பார்க்கணும் சார். சரி, ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போனோன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். நான் வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார். நான் வரேன் கோமதி. மாமா. விஜய். ஓகே சார். சூர்யா கண் முழிச்சார் அத்தை. Hello. Mr. Suresh, our deal is over. Now it's your turn. Hello. Hello. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? நல்லா நடிக்கிற. பட் ஐம் சாரி சுரேஷ், நான் அந்த லெட்டரை ரேணுகாவோட ஹேண்ட் பேக்ல வச்சிட்டேன். நீ இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்ததும் என்ன நடக்குதுன்னு பார்த்து அனுபவிச்சுட்டு அப்புறம் நிதானமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, ஓகேவா? ஏய் ஏய், நீ என்ன யா, இட்ஸ் மீ. இதுக்கு மேல உன்னால எனக்கு உபயோகம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு அதை வச்சுட்டு சும்மா இருக்கணும்? அதான் கிளவரா பிளான் பண்ணி உன் வைஃபோட ஹேண்ட் பேக்லயே போய் லெட்டர் வச்சுட்டு கொரியர்லயோ தபால்லயோ அனுப்புனா தப்பி தவறி அது உன் கைக்கு வந்துரும் பாரு. அதான் இதுக்கு பேரு தான் சேஃப் பிளே. குட் பை மிஸ்டர் சுரேஷ். என் கேம் இங்க முடியுது. இதுக்கப்புறம் இனிமே இந்த கேம் உன் வைஃப் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட். வைக்கட்டுமா? ஏய் போன என்ன பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார். யாரு? நான் தான் அத்தை. வாமா. எங்கம்மா போயிட்ட?
கிளம்புறப்ப கேட்க வேணான்னு பேசாம இருந்துட்டேன். பாட்டிக்கு மறுபடியும் ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பாட்டி நல்லாதான் இருக்காங்க. காயத்ரி பாத்துட்டு வரலான்னு போனேன் அத்தை. எப்படி இருக்கு அந்த பொண்ணு? இப்பவாவது பிரச்சனை எல்லாம் தீந்துச்சா இல்லையா? பழைய பிரச்சனை எதுவும் இப்ப இல்லைன்னு வேணா சொல்லிக்கலாம் அத்தை. ஆனா பாவம் இப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. ஏம்மா, என்னாச்சு? அத்தை, சுரேஷ், ஐயோ சுரேஷ், என்னப்பா? எனக்கு என்னாச்சு? என்னாச்சுங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. எழுந்துருங்க. பாத்தா என்னாச்சு? என்னங்க? தண்ணி எடுத்துட்டு வா ரேணுகா. சுரேஷ், என்னப்பாச்சு? இங்க பாருப்பா. சுரேஷ், 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 என்னாச்சு உனக்கு? சொல்லுப்பா, சீக்கிரம் வாமா. எனக்கு இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடி. தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சின்ன ஆளை விட்டா போதும். எனக்கு 25 லட்சம் ரூபா அரிச்சுட்டா பணம் வேணும். முடிஞ்சா அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லைன்னா கிளம்புங்க இங்க இருந்து எல்லாரும். எனக்கு கிளம்புங்க கிளம்புங்க. சரி சுரேஷ், பதட்டப்படாதீங்க. பணம் தானே பிரச்சனை, நான் ஏற்பாடு பண்றேன். ஏன் எதுக்குன்னு எதுவும் உங்களை கேட்கல. ஆனா நாளைக்குள்ள நீங்க கேட்ட பணம் வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்புங்க, நாளைக்கு நான் நிச்சயமா பணம் தரேன். தண்ணி குடிங்க. குடிப்பா. சார் போங்க சார். சம்மந்தி, சமந்தி, உங்களுக்கு ஒன்றும் பெருசா அடிப்படலையே? என்னங்க என்ன சொல்றீங்க? சம்மந்திக்கு என்ன ஆச்சு? அது உனக்கு விவரமா சொல்லனா புரியாது. வர வழியில பெரிய பிரச்சனை போச்சுடா. நீ சம்பந்தியை கூட்டிக்கிட்டு நான் கால் டாக்ஸில கிளம்பினேன்னா அந்த கொலைகார படு போய் அங்கேயே வந்துட்டான். அச்சச்சோ! ஏதோ வண்டிக்கு டயர் வாங்கணும்னு சொல்லி அந்த டிரைவர் கடைக்காரன் எங்கேயோ கூட்டிட்டு போய் நிப்பாட்டிட்டு ஓடிட்டான். போனவனை காணுமேன்னு நான் அந்த குடோன்குள்ள போய் பார்த்தா என்னங்க இதெல்லாம்? ஏன் நீங்க இத முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்ல? சம்மந்தி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? அதை விடுங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே? என் மருமக சுப்பு எப்படி இருக்கா?
கோமதி எல்லாத்தையும் சொன்னா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சூர்யாவை பார்த்துட்டு தான் வரேன். சுப்புவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப வேதனையா போச்சு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க. நல்லவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குடிய கெடுக்கிறதுக்கு வந்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. கடவுள் ஏன் இப்படி நம்ம விஷயத்துல ஓர வஞ்சனை காட்டுறாருன்னு எனக்கு புரியல. சரியாயிடும் சம்பந்தி. நம்பிக்கை தானே எல்லாமே. நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நம்ம குடும்பத்துல எல்லாம் சரியாயிடும். ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஜெயில இருந்து வந்த உடனே அந்த பாழா போனவன் இவருக்கு குறி வச்சிருக்கான். மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்க முதல்ல உள்ள வாங்க சம்பந்தி. வந்து உங்க பொண்ணு பாருங்க. வாங்க வாங்க. வனிதா, அப்பா. பாத்துமா, பாத்து. அப்பா சாஞ்சு உட்காரு. இப்ப வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம வீட்டுல யாருமே இல்லையம்மா. துரத்துற சாவை தடுத்து நிறுத்த தெரியாம பயத்தை தின்னு பசி ஆறிக்கிட்டு இருக்கிறத அவங்க அம்மா சொன்னாமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. நம்ம குடும்பத்தையே கருவ இருக்கிற அளவுக்கு அப்படி யாரு நமக்கு எதிரி இருக்காங்க? யாருப்பா நமக்கு விரோதிங்க? சுப்பு, மாமா வந்துட்டாருமா. சுப்பு, நல்லா இருக்கேம்மா? அப்பா, நீங்க என்ன கேட்டாலும் அவ பதில் சொல்ல மாட்டா. அவ சூர்யாவுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவா. ஒரு கல்லறைக்குள்ள ஒரு பொணம் தான் இருக்குங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ள சூர்யா மட்டும்தான் இருக்க முடியும்பா. சேச்சே, என்னம்மா இப்படி சொல்ற? என் மருமக மனசு கல்லறை இல்லம்மா. அது என் புள்ள குடியிருக்கிற கருவறை. இத பாருமா, ஒரு சன்னதியில ஒரு தெய்வம் தான் இருக்குன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். என் புள்ள சாமியா இல்லாம இருக்கலாம், ஆனா என் மருமக மனசு கோயில் தாமா. ஒத்துக்கிறேன்ப்பா, ஆனா நான் யோசிக்காம கல்லறைன்னு சொல்லல. சூர்யா இவள ரொம்ப பாடா படுத்திட்டான். அதனாலதான் இவ இப்படி ஆயிட்டா. இவ கழுத்துல இருக்கிற தாலியே கழட்டி கொடுக்க சொல்லி இவள ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணா. அன்னையில இருந்துதான் இவ இப்படி இருக்கா. மறுபடியும் நார்மலே ஆகல. அவன் ஹாஸ்பிட்டல்ல இப்ப உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கிறப்ப கூட அவன் எந்த சூழ்நிலையில இருக்கான்னு கூட இவளுக்கு தெரியல. ஆனா அவனை பார்க்கணும்னு இவ தவியா தவிச்சு போயிட்டா. உனக்கு புரியல இந்த உண்மை, உன் தம்பிக்கு புரியலையம்மா. மாப்பிள்ளை என்னைக்கு என் தங்கச்சியை மனசார ஏத்துக்கிறாரோ அன்னைக்குதான் அவன் நார்மல் ஆவான்னு என் மனசுக்கு தோணுது. நடக்கும் சம்மந்தி, நான் வந்துட்டேன்ல. வேற எதை செய்யறனோ இல்லையோ, என் புள்ளையோட சுப்புவை சேர்த்து வைக்காம நான் ஓய மாட்டேன். அது மட்டும் நடந்துருச்சுன்னா எங்களுக்கு வேற எதுவுமே வேணும் சம்பந்தி. இந்த வீட்டை துரத்துற கொலைகாரன் யாருன்னு தெரியணும். அவனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி
தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது நடக்கிற நேரத்துல மாப்பிள்ளையும் சுப்புவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா சுப்புவுக்கும் சித்தம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாம கவலைப்படுறதுக்கு வேற எதுவுமே இருக்காது. தர்மா, தர்மா, இப்படி என்ன கூப்பிடுறதுக்கு ஒரே ஒருத்தன் தான் இருந்தா. அவனா என்ன கொல்ல பார்த்தது, என் புள்ளைய கொல்ல பார்த்தது, என் பொண்ணு கொல்ல பார்த்தது, என் வம்சத்தையே வேரோடு அழிக்க நினைக்கிறது அவன் தானா? கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சே தீர்வேன்.